நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அப்பாவும் அம்மாவும் கைவிட்டாலும் சங்கர் அவனோட படிப்பை கைவிடலை. தினமும் ஸ்கூலுக்கு போவான். வீட்டுக்கு வந்ததும் பெரியம்மா கூட சேர்ந்து தீப்பெட்டி தயாரிக்கிற வேலை செய்வான். வருடங்கள் ஓட ஆரம்பிக்குது. பள்ளி படிப்பை முடிச்ச சங்கர் வேலூர் கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்து பியூசி படிக்க ஆரம்பிச்சான். இதுக்கு நடுவுல அவங்க அம்மா எங்க இருக்கிறாங்கன்னு விசாரிச்சு கண்டுபிடிச்சான். மெட்ராஸ் அடையார் கெனால் ரோட்ல அம்மாவும் ஜோசி நாயரும் இருக்கிறத தெரிஞ்சு அம்மாவை போய் பார்த்தான் சங்கர். குடிசை வீட்டில் வறுமையில ஆள் ரொம்ப இழைச்சு போய் பரிதாபமா இருந்த அம்மாவை பார்த்த சங்கருக்கு கோபம் வரல, அழுகதான் வந்தது. அடிக்கடி மெட்ராஸ் போய் அம்மாவை பார்க்க ஆரம்பிச்சான். அதுக்கு அம்மா மேல இருந்த பாசம் மட்டும் காரணம் இல்லை. அம்மா வீட்டில இருந்து சில வீடு தள்ளி இருந்த அவனோட காதலிக்காக. அவளோட பேரு ஜெகதீஸ்வரி. சங்கரோடையும் அவனோட அம்மாவோடையும் பார்க்கும்போது ஜெகதீஸ்வரி குடும்பம் ஓரளவு வசதியுள்ள குடும்பம் தான். அந்த சமயத்துல சங்கருக்கு ஒரு 18-19 வயசு தான் இருக்கும். ஜெகதீஸ்வரிக்கு ஒரு 14-15 வயசு தான் இருக்கும். சரியா வெட்டாத சுருள் முடியோட, நல்ல கருப்பா, ஆந்த கண்ணோட, வறுமையில ஒட்டி போன வயிறு கண்ணத்தோட இருந்த சங்கரை ஜெகதீஸ்வரிக்கு எப்படி பிடிச்சதுன்னே தெரியல. 2 பேரும் தீவிரமா லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெகதீஸ்வரி வீட்டை சேர்ந்தவங்க ஜெகதீஸ்வரிய வெளியே விடாம அடைச்சு வச்சாங்க. ஊர்ல படிப்பை முடிச்ச சங்கர் நேரா ஜெகதீஸ்வரி வீட்டுக்கு வந்து பொண்ணு கேட்டான். சங்கரோட ஃபேமிலி கதையை தெரிஞ்ச ஜெகதீஸ்வரி வீட்டை சேர்ந்தவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லி சங்கரை அனுப்பி விட்டுறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம அம்மா வீட்டுல இருந்த சங்கர் கிட்ட ஒரு சின்ன பையன் ஜெகதீஷ் அக்கா கொடுத்ததுன்னு சொல்லி ஒரு லெட்டரை தரான். அதுல நீங்க மட்டும் என்ன கூட்டிட்டு போலனா நான் செத்துருவேன்னு ஜெகதீஸ்வரி எழுதியிருக்கான். உடனே ஒரு முடிவெடுத்த சங்கர் யாரும் இல்லாத சமயமா பார்த்து ஜெகதீஸ்வரை கூட்டிக்கிட்டு அவனோட சொந்த ஊர் காங்கேயநல்லூருக்கு ஓடிடுறான். அங்க அவனோட பெரியம்மா ஏற்பாட்டுல 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜெகதீஸ்வரி குடும்பம் இனிமே எங்க கண்ணுலயே முழிக்காதுன்னு சொல்லி உறவை வெட்டி விட்டுறாங்க. இது வரைக்கும் வறுமையில தனியா இருந்து பழகின சங்கருக்கு இப்ப அவனுக்குன்னு ஒரு மனைவி வந்ததால எப்படியாவது நாம ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு முடிவு பண்றான். வேலை தேடி வேலூர் முழுக்க சுத்துறான். ஆனா எங்கேயும் அவனுக்கு சரியான வேலை கிடைக்கல. மாதங்கள் உருள ஆரம்பிக்குது. இதுக்கு மேல வேலூர்ல இருக்க முடியாதுன்னு நினைச்ச சங்கர் மெட்ராஸ்க்கு போய் ஏதாவது பொழப்பு தேடிக்கலான்னு முடிவு பண்ணி மெட்ராஸ் கிளம்புறான். கையில சுத்தமா காசு இல்ல, கூடவே புதுசா கல்யாணம் பண்ண பொண்டாட்டி. அம்மாவை போய் பார்க்கலான்னு நினைச்சா அம்மாவோட நிலைமை நம்மளை விட மோசம். என்ன பண்றதுன்னு மெட்ராஸை சுத்தி சுத்தி வந்த சங்கர் கண்ணுல கிண்டி காந்தி மண்டபம் பட்டுது. அன்றைய காலகட்டத்தில் வீடு இல்லாத யார் வேணா காந்தி மண்டபத்தில் படுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு பிளாட்பாரம் வாசியா மாறி இருந்தான் சங்கர். பகல்ல வேலை தேடி போவான். போகும்போது ஜெகதீஸ்வரியும் அவளோட பாதுகாப்புக்காக கூடவே கூட்டிட்டு போயிடுவான். எங்க சுத்தி பார்த்தோம், எந்த வேலையும் கிடைக்கல. சரியா சாப்பிட்டு பல நாட்கள் ஆகுது. 2 பேரையும் பசி மயக்கம் தள்ளுது. ரோட்ல நடந்து வந்தவங்க சோர்வுல ஒரு பில்டிங் ஓரமா உக்காடுறாங்க. அந்த பில்டிங்ல பெயிண்ட் வேலை நடந்துகிட்டு இருந்தது. அதை கவனிச்ச சங்கர் இங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு ஆட்கள் கிட்ட கேட்க அவங்க மேஸ்திரிய காட்டுறாங்க. மனைவியோட வந்து நின்னு வேலை கேட்கிற சங்கரோட முகத்தை பார்த்த மேஸ்திரி சங்கரை கேட்ட கேள்வி சாப்பிட்டியான்னு தான். என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முழிச்ச சங்கர் கையில அவர் வீட்ல இருந்து எடுத்து வந்த சாப்பாட்டு சட்டியை கையில கொடுத்து நீங்க 2 பேரும் முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லி சாப்பிட வைக்கிறாரு. சங்கரோட கதையை கேட்ட மேஸ்திரி சங்கருக்கு வேலை கொடுத்து வாரம் வாரம் கூலி வாங்கிக்கோ, அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு இந்த 2 ரூபாயை வச்சுக்கோன்னு கொடுக்கறாரு. அந்த 2 ரூபாயை வச்சுக்கிட்டு அந்த வாரம் பூரா சமாளிச்சு கஷ்டப்பட்டு ஒரு வாரம் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கின சங்கர் முகத்திலையும் அவனோட மனைவி முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷம். சங்கர் வீடு இல்லாம மண்டபத்துல படுத்திருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மேஸ்திரி வாடகைக்கு வீடு பிடிச்சி தந்தாரு. இதை எதிர்பார்க்காத சங்கர் மேஸ்திரி கிட்ட கண் கலங்கி பேச ஆரம்பிச்சான். மேஸ்திரி, எங்க அப்பா ஸ்தானத்திலிருந்து எனக்கு ஒரு வாழ்க்கைய அமைச்சு கொடுத்துருக்கீங்க. இந்த நன்றிய என்னைக்கும் நான் மறக்க மாட்டேன். நான் பியூசி படிச்சிருக்கேன். எப்படியாவது வேலை கிடைச்சி நான் நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன். அன்னைக்கு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நான் மகன் மாதிரி இருந்து எல்லாமே செய்வேன் மேஸ்திரின்னு சொல்றான். வருங்காலத்துல சங்கர் நினைச்ச மாதிரி அவனோட படிப்புக்கு வேலை கிடைக்கல.
ஆனா அவன் சொன்ன மாதிரியே மேஸ்திரி மகனா இருந்து அவரோட 3 பொண்ணுங்களுக்கும் சீர்சனத்தி செஞ்சு மொத்த செலவையும் ஏத்துக்கிட்டு கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வச்சான். இப்போ கதைக்கு வருவோம். கையில காசு நிக்கலனாலும் இருக்கிறதுக்கு ஒரு குடிசை, பசி போகிறதுக்கு கஞ்சி, அன்பான மனைவின்னு வாழ்க்கை ஓரளவு நல்லா தான் போயிட்டு இருந்தது சங்கருக்கு. அந்த சந்தோஷத்துல ஜெகதீஸ்வரியும் கர்ப்பமாகறா. பெயிண்டிங் வேலை செஞ்சுக்கிட்டே சங்கர் வேலைக்கும் ட்ரை பண்றான். போலீஸ் எஸ்ஐ வேலைக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு கேள்விப்பட்டு அதுக்கு அப்ளை பண்ணி எக்ஸாம் சென்டருக்கு போக கையில காசு இல்லாம செருப்பில்லாத கால்களோட நடந்தே ஓடி போய் எஸ்ஐ எக்ஸாம் எழுதினான். கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதின சங்கரால எக்ஸாம் சென்டருக்கு வெளியே கேட்ட ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் தெரியாம தலை குனிஞ்சு நின்னான். அது என்ன கேள்வினா, 5000 ரூபாய் பணம் லஞ்சமா கொடுத்தா வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உன்னோட வீட்டுக்கு வரும். எப்ப பணத்தை தரப்போற? காலுக்கு செருப்பு இல்லாம பஸ்ஸுக்கு காசு இல்லாம நடந்தே வந்து பரீட்சை எழுதின ஒரு தின கூலிக்கிட்ட 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டா அவ எங்க போவான்? அன்னைக்கு போலீஸ் எஸ்ஐ வேலை மட்டும் கிடைச்சிருந்தா ஆட்டோ சங்கர் எஸ்ஐ சங்கரா மாறி இருப்பாரு. நடுவில் ஒரு சின்ன விஷயம். மொத்தம் 13 சாப்டர் உள்ள இந்த தொடர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சரியா இரவு 8 மணிக்கு ரிலீஸ் ஆகும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுற நண்பர்களுக்கு சிறப்பு சலுகையா இப்போவே 13 சாப்டர்களையும் முழுசாக பார்க்க முடியும். நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்க. நீங்கள் விரும்புகிற நிறைய கதைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வர்றதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. 2 வருடங்களுக்கு பிறகு அது ஒரு கடுமையான மழைக்காலம். மாச கணக்குல மெட்ராஸ்ல மழை கொட்டுது. அதிகப்படியான மழைனால எங்கேயும் பெயிண்டிங் சம்பந்தப்பட்ட எந்த வேலையும் நடக்கல. சங்கர் குடும்பம் அப்ப கோட்டூர்புரம் இந்திரா நகர்ல இருந்தாங்க. ஓலை குடிசை, இருட்டு, சுத்தி வெள்ளக்காடு. பல நாளா வேலை இல்லாததால கையில இருந்த காசெல்லாம் காலியாகி அக்கம் பக்கத்துல கடன் வாங்கி, மேஸ்திரி கிட்ட கடன் வாங்கி, அரிசி பருப்பு கடன் வாங்கி நாட்களை கடத்தினாங்க. ஆனா மழை நிக்கவே இல்லை. திரும்பவும் அவங்க வாழ்க்கையில பசி பட்டினி உருவாச்சு. ஆரம்பத்துல சங்கரும் ஜெகதீஸ்வரியும் 2 பேர் தான் இருந்தாங்க. ஆனா இப்போ சங்கரோட பொண்ணும் வயிற்றுல இருக்கிற குழந்தையும் சேர்த்து 4 உயிர் இருக்குது. ஒரு நாள் நைட்டு ஜெகதீஸ்வரி 2 நாளா சரியா சாப்பிடாததால வயிற்றுல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்து அழ ஆரம்பிக்கிறா. சங்கரும் பல நாளா பட்டினி. என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தான். பசியில சுருண்டு கிடந்த சங்கரோட பெண் குழந்தை எழுந்து அழ ஆரம்பிச்சிட்டா. சாப்பாட்டுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு ஜெகதீஸ்வரி சங்கரை பார்த்து அழுவுறா. சங்கருக்கு ஒண்ணுமே புரியல. மேஸ்திரி கிட்ட காசு கேட்கலான்னு பார்த்தா மேஸ்திரி வீடு சைதாப்பேட்டையில இருக்கு. கையில பஸ்ஸு கூட காசு இல்ல. இந்த மலையில நடந்து சைதாப்பேட்டைக்கு போய் காசு வாங்கிட்டு வர்றதுக்குள்ள குழந்தைக்கும் ஜெகதீஸ்வரிக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சான். உடனே ஏதோ ஒரு யோசனை வந்தவனா மளிகை கடை அண்ணங்கிட்ட ஏதாவது அரிசி கடன் வாங்கிட்டு வரமான்னு சொல்லிட்டு மலையில ஓடுறான். மலையில தட்டு தடுமாறி மளிகை கடைக்கு வந்தவன் தயங்கி கடைக்காரங்கிட்ட ஒரு 1/4 கிலோ அரிசி கடனா கேட்குறான். சங்கர் கடன் கேட்டதும் கடைக்காரனுக்கு சுருன்னு கோபம் வருது. ஏண்டா, ஏற்கனவே வாங்கின அரிசிக்கே நீ இன்னும் காசு தரல, இதுல இப்ப வேற உனக்கு கடன் தரணுமா? மரியாதையா ஓடி போயிருன்னு விரட்டுறாரு. அதுக்கு சங்கர், அண்ணே இந்த ஒரு முறை கொடுங்க, இன்னும் 2 நாள்ல மழை நின்னுடும், நான் வேலைக்கு போய் உங்க கடனை அடைச்சிடுறேன், குழந்தை பசியில அழுதுகிட்டு இருக்கு, உதவி பண்ணுங்கன்னு கெஞ்சுறான். உடனே கடைக்காரன், உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, நான் ஒன்று தரேன், அதை உன் குழந்தைக்கு கொடு, அதோட அழுகையை நிறுத்திடுன்னு சொல்லி பூச்சி மருந்து டப்பாவை காட்டி சிரிக்கிறான். இதை கேட்ட சங்கர் அவமானம் தாங்காம தலை குனிஞ்சு அப்படியே நிற்கிறான். அப்போ சைக்கிள்ல கடைக்கு வந்த போலீஸ்காரர் ஒருத்தர் சிகரெட் வாங்கி பத்த வைக்கிறாரு. உடனே கடைக்காரன், சார் இவன் யாருன்னே தெரில, புதுசா இருக்கிறான், மாமூல் கேட்டு ரொம்ப தொல்லை பண்றான் சார்னு போலீஸ் கிட்ட சொல்ல, இதை கேட்ட சங்கருக்கு அதிர்ச்சியாகி கை காலெல்லாம் உதற ஆரம்பிக்குது. கடைக்காரனை பார்த்த சங்கர், அண்ணே நான் கடன் தானே கேட்டேன், ஏன்னா இப்படி சொல்றீங்கன்னு பயத்துல கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். உடனே போலீஸ்காரர் சைக்கிள்ல இருந்து லட்டிய உருவுறாரு. ஏண்டா நாய, நான் பக்கத்துல இருக்கும் போது கடைக்காரனை மிரட்டுறியா? இனிமே உன்னை இந்த தெரு பக்கமே பார்க்க கூடாதுன்னு சொல்லி சங்கரை மலையில விட்டு அடி உரிக்கிறாரு. ஜனங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்க ஒரு தெரு நாயை அடிக்கிற மாதிரி சங்கருக்கு ரோட்ல விரட்டி அடி உழுது. அடிச்சு டயர்டான போலீஸ்காரர் சைக்கிள் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. மலை சேத்துல கிடந்த சங்கரை தூக்குறது கூட யாரும் வராம தட்டு தடுமாறி எழுந்துருச்சு. உடம்பெல்லாம் சேரோட, வாயில வலிகிற ரத்தத்தோட அவமானம் தாங்காம அவனோட குடிசையை நோக்கி ஓடினான்.
அங்க குழந்தை பசியில மயங்கி கிடக்குது. ரத்தத்தோட வந்த சங்கரை பார்த்த ஜெகதீஸ்வரி என்ன ஆச்சுன்னு பதற்றத்தோட கேட்க, வலிக்கு விழுந்துட்டேன்னு பொய் சொல்லி அவமானம் தாங்காம ஓன்னு ஜெகதீஸ்வரிய கட்டி பிடிச்சி அழுவுறான் சங்கர். கொஞ்ச நேரம் அழுதுகிட்டு இருந்த சங்கர் கண்ணை தொடச்சிக்கிட்டு நான் போய் மேஸ்திரி கிட்ட ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்புறான். உடனே ஜெகதீஸ்வரி இந்த மலையில எப்படிங்க சைதாப்பேட்டை போவீங்கன்னு கேட்க பதில் எதுவும் சொல்லாம சங்கர் குடிசையை விட்டு வெளியே போறான். மெயின் ரோடு போறதுக்கு மளிகை கடையை தாண்டி தான் போக வேண்டியது இருந்தது. சங்கர் யாரையும் பார்க்காம தலை குனிஞ்சி நடந்து போக ஆரம்பிச்சான். அப்போ ஒரு விசில் சத்தம் கேட்க சங்கர் தலை நிமிந்து பார்த்தா கடைக்காரன் சங்கரை பார்த்து நக்கலா சிரிச்சு கிட்ட கூப்பிட்டான். வாயில இந்த சிகரெட் புகைய சங்கர் முகத்துல ஊதிக்கிட்டே, உன் குழந்தைக்கு நான் ஃப்ரீயா தந்த பூச்சி மருந்த எடுத்துட்டு போக மறந்துட்டியான்னு நக்கலா சிரிக்க ஆரம்பிச்ச உடனே கடைக்காரனுக்கு விழுந்ததே கன்னத்துல ஒரு அறை. அவனோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அறைய வாங்கியிருக்கவே மாட்டான். அந்த மாதிரி அறை. சும்மா கடைக்காரனுக்கு காது கொய்யனுது. என்ன நடக்குதுன்னு கடைக்காரனுக்கு புரியறதுக்குள்ள நெஞ்சில ஓங்கி ஒரு உத பறந்து சேத்துல விழுவுறான். சுதாரிச்சு எதிரில் பார்த்த கடைக்காரன் அதிர்ச்சி ஆகுறான். சும்மா அடிக்கிற இடி மின்னல் ஒளியில சுருள் முடியோட கண்ணங்கரேல்னு அடிச்சு வச்ச இரும்பு மாதிரி சங்கர் வெறியோட நிக்கிறான். இவ்வளோ நேரம் அண்ணன் அண்ணன் கெஞ்சிக்கிட்டு இருந்தவனா இவன். கடைக்காரனாலேயே நம்ப முடியல. கடைக்காரன் விழுந்து கிடந்ததை பார்த்த ஜனங்க கூட்டம் கூடுது. எல்லாரையும் சுத்தி ஒரு முறை வெறியோட பார்த்தான் சங்கர். கூடி நின்ன ஒருத்தனுக்கும் முன்னாடி வர தைரியம் இல்லை. கடைக்காரனை சட்டையை பிடிச்சி தூக்கி அவனுக்கு எந்த அளவுக்கு அடி விழுந்ததோ அதை விட பல மடங்கு கடைக்காரனுக்கு அடி விழுது. ஏன் குழந்தைக்கா பூச்சி மருந்து தர, இப்ப உனக்கு நான் தரண்டான்னு சங்கர் கத்த கடைக்காரன் சங்கர் காலை புடிச்சு அழ ஆரம்பிச்சுட்டான். அண்ணே மன்னிச்சிடுனே, எனக்கு குடும்பம் இருக்குண்ணே, என்னை விட்டுருன்னு கதற கடைக்காரனை ஒரே மிதி மிதிச்சுட்டு நேரா கடைக்குள்ள புகுந்த சங்கர் கடையை அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு அரிசி எடுத்து வாரி போட்டு பொட்டலம் கட்டிட்டு கடையை விட்டு வெளியே வரான். சுத்தி நின்ன எல்லாரையும் கோபத்தோட பார்த்த சங்கர் கடைக்காரனை பார்த்து கத்துறான். உன்கிட்ட ஒரு 1/4 கிலோ அரிசி கடனா கேட்டதுக்கு என்ன போலீஸை விட்டா அடிச்ச? இதோ பார், இவ்வளோ அரிசி எடுத்துட்டு போற. நீ போய் எந்த போலீஸ் கிட்ட வேணா சொல்லு, எவனை வேணா கூட்டு வா. நான் எங்கேயும் ஓடி ஒழிய மாட்டேன். பானக்காரன் வீட்டு பக்கத்து குடிசைதான் என்னோடது. என் பேரு சங்கர்டா. இனிமேதான் ஆட்டமே தொடங்க போகுது. ஏழையா இருந்தாலும் குடும்பத்தோட அமைதியா எந்த தப்பும் பண்ணாம தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு அப்பாவியா இருந்தவன் பசினாலும் வாழ்க்கையில ஏற்பட்ட அவமானத்தாலையும் அசிங்கத்தாலையும் வன்முறையை கையில் எடுத்த ஒரு ரவுடியா மாறுறான். ஒரு 1/4 கிலோ அரிசினால சங்கரோட தலையெழுத்து மட்டும் இல்ல, இன்னும் பல பேரோட பல குடும்பத்தோட தலையெழுத்து எப்படி மாறப்போகுது? உண்மையிலேயே சங்கர் யாரு? பல ஸ்கூல் காலேஜ் பொண்ணுங்களை கற்பழிச்சு கொலை பண்ணான்ற பொய் ஏன் இன்னைக்கு வரைக்கும் அவன் மேல பரப்பப்படுது? தமிழ் சினிமாவோட பல முன்னணி நடிகைகளோட தொடர்பு சங்கருக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? சென்னை சென்ட்ரல் ஜெயில் வரலாறுலயே ஆளா அவ்வளவு பாதுகாப்பையும் மீறி ஜெயில இருந்து சங்கர் எப்படி தப்பிச்சான்? சங்கர் கூடவே தூக்குல போடப்பட்ட இன்னொருத்தன் யாரு? அரிசிக்கு கெஞ்சினவன் கால்ல அதிகாரமும் பணமும் கொட்ட போகுது. பணத்துக்கும் பணத்துக்கும் குறையில்லாத கதை ஆரம்பமாக போகுது. அடுத்த பகுதியில் பார்க்கலாம்.